மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு 300 கிலோ எடையில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவம் தாங்கிய கேக் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அதிமுக மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் ஜெயலலிதாவின் முழு உருவம் தாங்கிய பிரம்மாண்ட கேக் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. உலக சாதனை கலாம் அமைப்பின் சார்பில் இந்த பிரம்மாண்ட கேக்கிற்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. 300 கிலோ சீனி, 500 முட்டைகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 10 பேர் கொண்ட குழுவினரால் 7 நாட்களில் ஜெயலலிதாவின் முழு உருவம் தாங்கிய கேக் வடிவமைக்கப்பட்டது. இந்த கேக் சிலைக்கு சரவணன் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்து ஜெயலலிதாவின் பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர். நிகழ்ச்சியின் இறுதியாக சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அரஜன் செல்லப்பா, முன்னாள் மேயர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அம்மாவின் பிறந்த நாளில் அம்மாவின் திருவுருவச் சிலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. திருவுருவச் சிலையை 300 கிலோ கேக்காக அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள் என்று. இது பாத்தீங்கன்னா முத்து மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இந்த துறையில பிரபலமான ஒருத்தர் தான் இதை கையில் எடுத்து இதை செஞ்சிருக்கிறார். இதுல 300 கிலோ ஜீனி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வந்து சுகர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. கேக்குன்றது கரெக்டான ஒரு வார்த்தை இல்ல, பொதுமக்களுக்காக அதை கேக் அப்படின்னு சொல்றோம். சுகர் பேஸ்ட் இதை வந்து 300 கிலோ ஜீனிகளையும் 500 முட்டைகளை பயன்படுத்தி இந்த இதை வந்து சுகர் பேஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறோம். 7 நாட்கள் 10 பேர் சேர்ந்து பண்ணிய ஒரு பெரிய விஷயம் இது. அம்மாவுக்கு இதை நாங்க வந்து இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அம்மாவின் அரசு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், இன்னும் பல்வேறு அணி சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக இன்று அம்மாவை வழிபட்டு இருக்கின்றோம். இன்று வந்து பொதுமக்களுக்கு 2000 பேருக்கு இன்று வந்து அவர்களுக்கு மாபெரும் ஒரு அன்னதான ஒரு இதுவும் நாங்கள் இன்று சிறப்பாக அளித்திருக்கிறோம்.